ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 24. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கல்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸில் உங்களுக்கு நேற்றே வந்து 24,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுது. பட் ஆனால் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேற்று க்ளோசிங் கேண்டோட லோ வந்து நமக்கு பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அகைன் உங்களுக்கு புல்லிஷில் போய் 24,000க்கு அபோவ் தான் போய் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 சப்போர்ட் லைன் வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் சைடில் மூமெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு பையிங் சைட் மூமெண்டம் ஆகிறது சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,900 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ல கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:27க்கு வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸிட் மார்க் பாருங்களேன், கரெக்டாக 9:33க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மார்னிங் செக்ஷனில் வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட். உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்க 10:03க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்துமே அந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் தான் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1:1 1:2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு கால் ஆப்ஷன் சைடில். அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல, அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு 1 மினிட்ல. அதே மாதிரியே 1 மினிட்ல புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:49க்கு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். சேம் இதுலேயே அதே மாதிரி வந்து பாருங்க எக்ஸிட் மார்க் ஆப்போசிட்ல 9:54க்கு எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ புட் ஆப்ஷன் சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்ட்ரி காஸ்ட் எக்ஸிட். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. ஆஃப்டர்நூன் மேலே ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் செஷனில் அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அதுவும் நமக்கு காஸ்ட் எக்ஸிட். அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:05க்கு வந்திருக்கு. அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் பாருங்க, எக்ஸாக்டா 10:40க்கு வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டலோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. உங்களுக்கு அங்கேருந்து என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸிங்காக தான் போயிருக்கு. உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு ஆப்போசிட்லி எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. உங்களுக்கு கடைசியாக எக்ஸிட் வரது வந்து பார்த்தீங்கன்னா 1:55 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நமக்கு வந்து எக்ஸிட் மார்க் வருது. எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட். ஸோ இப்போ உங்களுக்கு என்ட்ரி பாருங்க, எக்ஸாக்டா 10:05க்கு வந்து நமக்கு என்ட்ரி, ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 1:55க்கு வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டலோட லோல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைடில் இந்த ஃபுல் மூமெண்ட்டுமே நமக்கு வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. சேம் அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் ட்ரெண்ட் வந்து பையிங்ல இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஆஃப்டர்நூன் மேலே வந்து ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கல்பர் இண்டிகேட்டரில் உங்களுக்கு ட்ரெண்டுமே பாருங்கள் கரெக்டாகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே பாருங்கள் நமக்கு ஓஆர்பி பையிங் சைட் பிரேக்அப் பண்ணி உங்களுக்கு கால் சைடு தான் மொமெண்டமாக இருக்குது. ஸோ அதேமாதிரி கரெக்டாக பாருங்கள் 1 மினிட் கால் ஆஃபிங் சைடு ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பாட்டம்ல வந்து நமக்கு என்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ. ஸோ நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கல்பர் இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.